சபரிமலையில் நேற்று மண்டல பூஜை நடைபெற்ற நிலையில் தங்க அங்கி அணிந்து அருள்பாலித்த ஐயப்பனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். கார்த்திகை 1ஆம் தேதி முதல் 41 நாட்கள் நடைபெறும் மண்டல பூஜைகள் சபரிமலையில் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கியது. சபரிமலை ஐயப்பனுக்கு மறைந்த திருவிதாங்கூர் மன்னர் காணிக்கையாக வழங்கிய தங்க அங்கி கடந்த 23ஆம் தேதி ஆரன்முளாவில் இருந்து பவனியாக புறப்பட்டது. மறுநாள் காவல்துறை சார்பில் கற்பூர ஆடி பவனி நடைபெற்றது. டிஜிபி ரவாடா சந்திரசேகர் தலைமையிலான காவல்துறையினர் இதில் பங்கேற்றனர். சிவன், பார்வதி உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் வேடமணிந்த பக்தர்கள் ஊர்வலத்தின் முன் வர புலிமேல் அமர்ந்துள்ள ஐயப்பனை வாகனமாக பக்தர்கள் சுமந்து வந்தனர். இதையடுத்து தங்க அங்கி சபரிமலை வந்தடைந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை ஐயப்பனுக்கு சாத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நேற்று அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் நெய் அபிஷேகம் காலை 9 மணி வரை நடத்தப்பட்டது. பின்பு தங்க அங்கியுடன் ஜொலித்த ஐயப்பனுக்கு கோயில் தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் மண்டல பூஜை நடைபெற்றது. மண்டல பூஜையையொட்டி ஆன்லைன் முன்பதிவு முறையில் 35,000 பேர், உடனடி முன்பதிவு முறையில் 2,000 பேர் என மொத்தம் 37,000 பேர் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். சரண கோஷத்துடன் குவிந்த பக்தர்களுக்கு ஐயப்பன் தங்க அங்கியில் அருள் பாலித்தார். மதியம் 1 மணிக்கு வழக்கம் போல கோவில் நடை அடைக்கப்பட்டு மாலை 3 மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து இரவு 10 மணிக்கு அரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை அடைக்கப்பட்டது. அத்துடன் 41 நாட்கள் நடைபெற்று வந்த மண்டல பூஜை நிறைவுக்கு வந்தது. இந்நிலையில் மண்டல பூஜை காலத்தில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு 2 லட்சம் குறைவாக 30 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்ததாக தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் கடந்த 40 நாட்களில் 332 கோடியே 77 லட்சத்து 5,132 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டு 41 நாட்களில் 297 கோடி ரூபாயாக இருந்ததாக தேவசம் போர்டு தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மறுநாள் மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. மறுநாள் மகர விளக்கு பூஜை வைபவம் தொடங்குகிறது. புதுச்சேரியில் கடற்கரை பாறை மீது நின்று செல்ஃபி எடுத்த போது விபத்தில் சிக்கிய பெண் சுமார் 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார். ரீல்ஸ் மற்றும் செல்ஃபி வெறி இன்றைய இளம் தலைமுறையினரை பாடாய்படுத்தி எடுக்கிறது என்பதற்கு சான்றுதான் இந்த காட்சி. மதுரையைச் சேர்ந்த 21 வயதான இளம்பெண் சென்னையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் தன்னுடைய தோழிகளோடு 10 பேர் கொண்ட குழுவாக புத்தாண்டு கொண்டாடுவதற்கு ஆசையாக புதுச்சேரிக்கு சென்றுள்ளார். நேற்று மாலை 6 மணி அளவில் தனது தோழிகளோடு புதுச்சேரி கடற்கரை பகுதிக்கு சென்ற இடம்பெண் கடற்கரை ஓரமாக போடப்பட்டுள்ள ராட்சத பாறைகள் மீது ஏறி நின்று ரீல்ஸ் வீடியோ எடுத்துள்ளார். சுற்றி சுற்றி ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த போதுதான் எதிர்பாராத விதமாக மாலை 6:30 மணி அளவில் கால் வழுக்கி பாறைகளுக்கு நடுவே விழுந்து சிக்கிக் கொண்டுள்ளார். கடல் அலைகளின் நீர் பட்டு பாறைகள் ஈரமாக இருந்ததால் வழுக்கியபடி உள்ளே விழுந்த வேகத்தில் சிக்கிக்கொண்ட இளம்பெண் வலியால் கதறி துடித்துள்ளார். இதை கண்ட சக சுற்றுலா பயணிகள் அங்கிருந்த கடலோர பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தகவல் கொடுக்க சம்பவ இடத்திற்கு வந்த கடலோர பாதுகாப்பு படை வீரர்கள் தீயணைப்பு துறையினரை உடனே வரவழைத்துள்ளனர். அவர்களோடு பொதுமக்களும் கரம் கோர்த்தனர்.
கட்டி பாறைகளை புரட்டி பெண்ணை மீட்பதற்கு மீட்பு படையினர் எவ்வளவோ முயற்சித்தும் பாறைகளுக்கு இடையே சிக்கிக் கொண்ட பெண்ணை மீட்கும் பணியில் துளியளவு முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்த நிலையில்தான் கிரேன் வரவழைக்கப்பட்டது. ஆனால் அந்த பகுதிக்கு கிரேனை கொண்டு செல்வதும் சிரமமான காரியமாக இருந்தது. உடனே கிரேன் செல்ல தடையாக இருந்த பாறைகளை மீட்பு படையினரும் பொதுமக்களும் சேர்ந்து அகற்ற இரவு 8 மணி அளவில் இளம் பெண் இருந்த பகுதிக்கு கிரேன் சென்றது. பெண் மீட்கப்பட்டால் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல 2 ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. மற்றொரு பக்கம் பாறை மீது பெல்ட்டை கட்டி கிரேன் உதவியோடு பாறையை அகற்ற போராடினர். ஒரு வழியாக சுமார் 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பின் இளம்பெண் காயங்களோடு மீட்கப்பட்டார். பாறை அகற்றப்பட்ட அடுத்த நொடியே இளம்பெண் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். புதுச்சேரி மெரினா கடற்கரை எதிரே உள்ள கடற்பகுதி பாதுகாப்பற்ற பகுதி என்பதால் கூடுதல் பாறைகள் போடப்பட்டுள்ளன. அதன் மீது நிற்க வேண்டாம், செல்ஃபி எடுக்க வேண்டாம் என்று காவல்துறையினர் அறிவிப்பு பலகை வைத்தாலும் அதையும் மீறி ஆர்வத்தில் பாறை மீதேறியதால் விபத்தில் சிக்கி மீட்கப்பட்டுள்ளார் இளம்பெண். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் இடம்பெயர்ந்தவர்கள், கண்டறிய முடியாதவர்கள் என 66 லட்சம் பேர் உட்பட 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். தவறாக நீக்கப்பட்டிருந்தால் புதிதாக விண்ணப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ள தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. 14 லட்சம் பேர் நீக்கப்பட்ட சென்னையில் அதிகமானோர் விண்ணப்பித்திருந்தனர். அதேபோல நெல்லை, கோவை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பிறப்புச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களுடன் ஏராளமானோர் படிவம் 6 வழங்கினர். என்னோட மனைவிக்காக ஓட் ஷிஃப்டிங்காக வந்திருக்கேன். இப்போ ஷிஃப்டிங் ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, ஃபார்ம் 8 கொடுத்தாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டா ஈஸியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்காங்க, ஃபில் பண்ணி கொடுத்தா சீக்கிரம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டு இருக்கு, அங்கே இருக்கு, காந்திபுரத்தில் இருக்கு. இங்கே மாத்துறதுக்கு இந்த ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் சேஞ்ச் பண்ணுவாங்கிறாங்க. சொல்றதை பார்த்தா ஈஸியாக தான் இருக்குது. இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுங்கிறாங்க. முதல்ல இவங்களை பார்க்கலாம், பார்த்துட்டு இல்லைன்னு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலாம். மேலும் இணையதளம் வாயிலாகவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1680 ரூபாய் உயர்ந்த நிலையில் வெள்ளி விலை கிராமுக்கு 31 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளியில் பிற நாடுகளும் முதலீட்டாளர்களும் அதிக அளவில் முதலீடு செய்வதால் அதன் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலை கிராமுக்கு 110 ரூபாய் அதிகரித்து 13,000 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் 880 ரூபாய் அதிகரித்து 1,04,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மாலையில் மீண்டும் கிராமுக்கு மேலும் 100 ரூபாய் உயர்ந்து 13,100க்கு விற்பனையாகிறது. இதனால் ஒரே நாளில் தங்கம் சவரனுக்கு 1,680 ரூபாய் விலை உயர்ந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்துடன் போட்டி போடும் வகையில் வெள்ளி விலையும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு காலையில் 20 ரூபாயும் மாலையில் 11 ரூபாயும் உயர்ந்து 285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது வெள்ளி விலை 1 கிலோ 31,000 ரூபாய் அதிகரித்து 2,85,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளி விலை கிராமுக்கு 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஓராண்டிற்குள் சுமார் 3 மடங்கு விலை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவசாயி வேடம் போட்டு சிலர் அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக சாடியுள்ளார். ஈரோடு மற்றும் சென்னையை தொடர்ந்து திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைக்க சென்ற முதலமைச்சர் திருக்கோவிலூர் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகம் எதிரே வேளாண் கண்காட்சியை திறந்து வைத்த முதலமைச்சர் அரங்குகளை பார்வையிட்டார்.
பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு மட்டும் 1,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்தார். சிலர் பேரெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்துவாங்க. ஆனா விவசாயிகளை தவிக்க விட்டு நடுத்தருவில் போராட்ட விட்டுருவாங்க. இன்னும் சிலர் விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஆனா விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க. இந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பாஜகவினரை மத்திய பாஜக அரசை விமர்சிக்க தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர் தமிழ்நாடு குறித்த விருப்புணர்வை வடமாநிலங்களில் பாஜக பரப்புவதாகவும், ஆனால் உண்மை நிலை அறிந்து வடமாநில யூடியூபர்கள் கூட தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக வீடியோ போட ஆரம்பித்து விட்டதாகவும் கூறினார். எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு பார்க்கிறாங்க. பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட அத்தனை வெறுப்புணர்ச்சியை பரப்புறாங்க. தமிழ்நாட்டு மேல வெறுப்புணர்ச்சியை பரப்புனா அது மூலமா வட மாநிலங்கள்ல வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. பாஜக ஆட்சியை பார்த்து பாஜகவினரை புலம்ப தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜக ஆதரவாளர்கள இந்த ஒன்றிய அரச கல்வி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எத்தனால் கலந்த பெட்ரோல், தலைநகர் டெல்லியை மூச்சு திணற வைக்கக்கூடிய மாசடைந்த காற்று, இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி, பாஜக அரசுகள் கட்டுகிற கட்டடங்கள் மேம்பாலங்கள்லாம் கொஞ்ச நாள்லயே இடிஞ்சு விழுது. டிவியில பாக்குறீங்க. இத்தனை நாள் மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம வெளியே சொல்லவும் முடியாம இருந்த பாஜக காரர்களை இப்ப இதையெல்லாம் பார்த்து புலம்ப தொடங்கிட்டாங்க. ஆனால் திமுகவிற்கு வாக்களிக்காத மக்களிடம் கூட திமுக அரசு நன்மதிப்பை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓபன் சேலஞ்ச் விடுத்த நிலையில் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் 5% அதிமுக ஆட்சியில் நடந்ததா எனவும் அது குறித்து கூற முடியுமா எனவும் சவால் விடுத்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் முதலமைச்சர் மேடை ஏறி சவால் விடுத்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே தனது ஆட்சியில் உருவாக்கப்பட்டதுதான் எனவும் அதிமுக ஆட்சியின் சாதனை என்ன என்பதை கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி கூறும் எனவும் பதிவிட்டுள்ளார். அதிமுகவின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதையே 95% வேலையாக திமுக அரசு செய்து கொண்டிருப்பதாகவும் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளீர்கள் என கூற முடியுமா என்றும் வினவியுள்ளார். பல ஆண்டுகளாக தான் வைத்து வரும் ஓபன் சேலஞ்ச் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி மேடையேறி தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார். அதிமுக ஆட்சி பற்றி என்ன கேட்டாலும் பதில் கூற தயார் எனவும் திமுக ஆட்சி பற்றிய தனது கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓபன் சேலஞ்சில் நீட் ரத்து என்னாச்சு என்பதுதான் தனது முதல் கேள்வி எனவும் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதிக்க திமுக நிர்வாகிகள் தயாராக இருப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க. யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதிலளிப்பார். இதனிடையே சட்டப்பேரவையில் நேருக்கு நேராக கேள்வி எழுப்பிய போது பதில் கூறாமல் வெளிநடப்பு செய்து புறமுதுகு காட்டிச் சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபன் சேலஞ்ச் தேவையா என அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கினால் மட்டும் போதுமா என வினவியுள்ள அவர் அங்கு ஆட்சியர் அலுவலகம் கட்டியது திமுக அரசு என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதா கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தையே முடக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி மேடையேறி தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என சவால் விடுத்துள்ளார். சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்ததற்கு சீமான் பதிலளித்த நிலையில் தான் அப்படி கூறியதற்கான காரணத்தை திருமாவளவன் தெளிவுபடுத்தியுள்ளார். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜயும் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். நான் யாருன்னு நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை. அதனால்தான் அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி RSSக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி பற்றியோ RSS பற்றியோ இதுபோன்ற சனாதன
சக்திகளின் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா? ஏன் பேசவில்லை? கண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம். ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நாளை மறுநாள் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 தேதி தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும் எனவும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் மற்றும் கும்மிடிப்பூண்டி இடையே சில மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீஞ்சூர் அத்திப்பட்டு இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சில மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று காலை 9 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று மறுமார்க்கமான கும்மிடிப்பூண்டியில் இருந்து இன்று காலை 9:55 மணி மற்றும் 11:25 மணிக்கு சென்ட்ரல் புறப்படும் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து இன்று காலை 9:40 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டியில் இருந்து இன்று காலை 10:55 மணிக்கு சென்னை கடற்கரை வரும் மின்சார ரயில் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரம் ராமேஸ்வரம் மற்றும் கோவை ராமேஸ்வரம் இடையே முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தொடர் விடுமுறையொட்டி கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி தாம்பரம் ராமேஸ்வரம் இடையேயான முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் சென்னை தாம்பரத்தில் இருந்து நாளை இரவு 9 மணிக்கு புறப்படும் எனவும் மறுநாள் காலை 6:30 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை வழியாக செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 9:15 மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்படும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் காலை 9 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கோவை ராமேஸ்வரம் இடையேயான முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் நாளை இரவு 7:15 மணிக்கு கோவையில் இருந்து புறப்படும் எனவும் மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில் பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, திண்டுக்கல், மதுரை, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக செல்லும் என கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து வரும் செவ்வாய்க்கிழமை இரவு 10:15 மணிக்கு புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் மறுநாள் காலை 7:30 மணிக்கு கோவை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு ஏரியின் எழில் கொஞ்சும் காட்சிகளே இவை. பறவைகள் சரணாலயமாக உள்ள பழவேற்காடு ஏரியில் பிளமிங்கோ, கூடைக்கடா, பூனாரை உள்ளிட்ட வெளிநாட்டு பறவைகள் குவிந்துள்ளன. சிறகடித்து விளையாடும் வெளிநாட்டு பறவைகளை சுற்றுலா பயணிகள் ரசித்து மகிழ்ந்தனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. ஏரியும் கடலும் இணையும் முகத்வார பகுதியில் தேங்கி கிடக்கும் குப்பைகள் கடலுக்குள்ளும் செல்வதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக சூழலியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மேலும் சமீப நாட்களாக கரைக்கு முட்டையிட வரும் ஆலிவ் ரெட்லி ஆமைகளின் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதால் அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. கொண்டாட கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் இதமான சூழலில் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். இதனிடையே ஏராளமானோர் உதகை வந்ததால் இ-பாஸ் சோதனைக்கான நாடுகாணி சோதனை சாவடியில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. உதகை பைக்காரா நீர்வீழ்ச்சி பகுதியில் குடும்பத்துடன் சுற்றி பார்த்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஸோ
கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்குது. டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 3 பிளேஸ் கவர் பண்ணணும்னு 3 பிளேஸ் இருக்குது, அதை பார்க்கணும்னு நினச்சோம்னா அதை பார்க்க முடியல. இதனிடையே நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சஃபாரி சென்ற சுற்றுலா பயணிகள் கூட்டமாக தண்ணீர் குடிக்க வந்த யானைகளை கண்டு ரசித்தனர். மாவட்டம் சிவகாசி அருகே வீட்டின் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 சிறுமிகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொங்கலாபுரத்தைச் சேர்ந்த ராஜாமணி ராஜேஸ்வரி தம்பதிக்கு 11 வயதில் கவின் என்ற மகனும் 9 வயதில் கமலிகா என்ற மகளும் இருந்தனர். ராஜேஸ்வரி சிவகாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். அரையாண்டு தேர்வு விடுமுறையை ஒட்டி ராஜேஸ்வரியின் சகோதரியான தனலட்சுமி தனது 6 வயது மகன் நிஷாந்த் மற்றும் 4 வயது மகள் ரிஷிகாவுடன் ராஜேஸ்வரியின் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் ராஜேஸ்வரியின் வீட்டின் முன்பாக உள்ள கேட்டில் கமலிகாவும் ரிஷிகாவும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கேட்டுடன் சுவர் சரிந்து விழுந்ததில் சிறுமிகள் இருவரும் தலையில் பலத்த காயம் அடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தனர். உடனடியாக இருவரையும் மீட்ட உறவினர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதனையில் அவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியவந்தது. இதனால் சிறுமிகளின் பெற்றோர் கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. சென்னையில் 2வது நாளாக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு பிரச்சினை தீரும் வரையில் போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009 பணியில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் இடையே உள்ள ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை கல்வித்துறை அலுவலகங்கள் அமைந்துள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக 1560 பேர் மீது சென்னை நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். இதற்கு மேல எங்களுக்கு பொறுமை இல்லை. இனி தமிழகம் முழுவதும் எங்களுடைய போராட்ட களம் இன்னும் தீவிரமாகும். எங்களுடைய ஊதிய முரண்பாடு பிரச்சனை முடியும் வரை நாங்கள் கடுமையாக போராடுவோம். போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வை 42,000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அரசு கல்வியியல் கல்லூரிகள் ஆகியவற்றில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. 48 பாடங்களை சார்ந்த 2,708 காலி பணியிடங்களுக்கு 47,048 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதற்காக மாநிலம் முழுவதும் 196 மையங்களில் தேர்வு நடத்தப்பட்டது. காலை மாலை என 2 வேளைகளில் நடைபெற்ற தேர்வில் 42,064 பேர் எழுதினர். ஒட்டுமொத்தமாக விண்ணப்பித்தவர்களில் 89.4% பேர் தேர்வு எழுதியதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையேதான் போட்டி என்று விஜய் தெரிவித்திருந்த நிலையில் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையேதான் போட்டி என்று சீமான் கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் பம்பரமாக சுழன்று தேர்தல் பணிகளை ஆற்றி வருகின்றன. இந்த சூழலில் சென்னை திருவேற்காட்டில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலான கூட்டத்தில் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு, வேங்கை வயல், மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் விவகாரங்களில் திமுக அரசுக்கு கண்டனம் என்பன உள்ளிட்ட 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் மேடையில் பேசிய சீமான் தாங்கள் ரத்தமில்லாத போர் புரிவதாக கூறினார். நம் தலைவன் செய்தது நம் இனத்தின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தும் அரசியல். அவன் பிள்ளைகள் இந்த தாய் நிலத்தில் செய்து கொண்டிருப்பது ரத்தம் சிந்தாத போர். இந்த போரில் இடையில் அவ்வப்போது வரும் அக்கப்போர், அது நம் மாட்டுக்கு இரையாக போடக்கூடிய வக்கப்போர் என்பதை தொடர்ந்து பேசிய அவர் தங்களுக்கு யாருடன் போட்டி என்பதை விளக்கினார். இந்தியன் நான் இல்ல, திராவிடன் அதுவும் நான் இல்ல, நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழர். இதான் இங்க போட்டி தான். தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி திரை கவர்ச்சி என குறிப்பிட்ட சீமான் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை மறைமுகமாக விமர்சித்தார். இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது.
அது சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போல்லாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரிலேங்கிறான். எல்லாவற்றையும் திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள். இதனிடையே விஜய் வீட்டிற்கு ஒரு கார் லட்சியம் என பேசியதை மறைமுகமாக சாடிய சீமான் வீட்டிற்கு ஒரு ஹெலிகாப்டர் வழங்கப் போவதாக கலகலப்பாக கூறி இலவச திட்டங்களை விமர்சித்தார். இப்போ நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஏன் இல்லை தம்பி ஒரு காரு மோட்டர் போய் கொடுக்குறாருன்னா ரோடு சரியில்லை சாலை சரியில்லைன்னா ஒரு வேளை என் ஹெலிகாப்டர் பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ் தேசிய அரசியல் வெற்றிக்கான போர் எனவும் சீமான் தெரிவித்தார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. போட்டியை நடத்த மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்ற நிலையில் வாடிவாசல், பார்வையாளர் மாடம் போன்றவற்றை அமைக்கும் பணிகளில் விழாக்குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். புதிதாக உருவாக்கப்பட்ட 4 மாநகராட்சிகள் மற்றும் 10 நகராட்சிகளுக்கான கவுன்சிலர்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது. அதன்படி புதிதாக உருவாக்கப்பட்ட திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய 4 மாநகராட்சிகளில் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் தலா 48 கவுன்சிலர்கள் இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மாமல்லபுரம், ஸ்ரீபெரும்புதூர், திருவையாறு உள்ளிட்ட 10 நகராட்சிகளில் ஒவ்வொரு நகராட்சியிலும் தலா 22 கவுன்சிலர்கள் இருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை செம்மஞ்சேரியில் அரசு குடியமர்த்திய குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க கோரி OMR சாலையில் 50க்கும் மேற்பட்டோர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு பெருங்குடி, கள்ளுக்குட்டை, கோவிலாம்பாக்கத்தில் வசித்து வந்த மக்களுக்கு அரசு சார்பில் செம்மஞ்சேரி ஐவர் நகரில் மாற்று இடம் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பழங்குடியினர் கிராமத்திற்குள் நுழைந்த யானையால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். அரக்கோடு கரிக்கையூர் பழங்குடியினர் கிராமத்திற்குள் நுழைந்த யானை அங்கிருந்த வீட்டில் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என தேடியது. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் பின்பக்கமாக வெளியேறினர். யானை உணவு தேடும் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரை பகுதிகளில் அதிகரித்த பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளால் அரிய வகை ஆலிவ் ரிட்லி ஆமைகள் அடிக்கடி இறந்து கரை ஒதுங்குவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பழவேற்காடு கடற்கரை பகுதிகளில் அரிய வகை கடல் ஆமைகள் முட்டையிட்டு செல்லும் நிலையில் கடந்த சில மாதங்களாக ஆலிவ் ரிட்லி ஆமைகள் ஆங்காங்கே இறந்து கரை ஒதுங்குகின்றன. இதற்கு சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களே காரணம் என கூறும் மீனவர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பணச்சீட்டு நடத்தி மோசடி செய்த பெண்ணின் வீட்டை பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்டனர். மாரியம்மன் கோவில் கல்லறை தெருவைச் சேர்ந்த காளீஸ்வரியிடம் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாதச்சீட்டிற்கு பணம் கொடுத்துள்ளனர். சீட்டு முடிவடைந்து 1 வருடம் ஆகியும் பணம் தராததால் காளீஸ்வரியின் வீட்டை பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்டனர். இதனையடுத்து விரைந்த காவலர்கள் காளீஸ்வரியை பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்து சென்ற நிலையில் அங்கு சென்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அவர்களை சமாதானப்படுத்திய காவல்துறையினர் காளீஸ்வரியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பேச்சுப்பாறை பகுதியில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் புகுந்த யானை கூட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். 7க்கும் மேற்பட்ட யானைகள் ரப்பர் தோட்டங்களிலும் சாலைகளிலும் உலா வருகின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அந்த யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் யானைகள் ரப்பர் தோட்டத்திலேயே முகாமிட்டிருக்கும் நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் கைது செய்யப்பட்டார். உறவினருக்கு துணையாக வந்த சிறுமி மருத்துவமனையில் தூங்கிக் கொண்டிருந்தபோது நாகக்குடியைச் சேர்ந்த 32 வயதான ராமகிருஷ்ணன் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்து செல்போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவரை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் செம்மங்காலை பகுதியில் வீட்டிற்குள் புகுந்து வலையில் சிக்கிக் கொண்ட 5 அடி நீள நாகப்பாம்பு பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிடிபட்டது. வீட்டில் உள்ள பூந்தொட்டி அருகே ஊர்ந்து சென்ற பாம்பு அங்கிருந்த வலைகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த வன ஊழியர்கள் பல மணி நேரம் போராடி பாம்பை பாதுகாப்பாக பிடித்து கோதையாறு வனப்பகுதியில் விட்டனர்.
ராணிப்பேட்டையில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் அமைச்சர் வருகைக்காக காக்க வைக்கப்பட்டிருந்த பெண் திடீரென மயக்கம் அடைந்து விழுந்ததால் முகாமில் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை அமைச்சர் காந்தி ஆய்வு செய்தபோது முகாமுக்கு வந்த பெண் நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் மயங்கி விழுந்தார். புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை வழக்கில் கைதான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வந்த போலி மருந்து தொழிற்சாலையில் இதய நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களுக்கு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில செயலாளர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவரை அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபால் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் காலையில் குட்கா வழக்கில் கைதாகி காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்ட நபர் மாலையில் 53 லட்சம் ரூபாயுடன் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெருமாநல்லூரைச் சேர்ந்த லசாமாராம் என்பவர் குட்கா வைத்திருந்ததாக கூறி கைதாகி காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் அதே நாள் இரவில் கொடாராம்பாளையம் பிரிவு அருகே காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது அவரது இருசக்கர வாகனத்தில் இருந்து 53 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. டெல்லியில் 20 இடங்களில் காற்றின் தரம் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு மோசமான நிலையில் உள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. காற்றின் தரம் 200 புள்ளிகளுக்கு மேல் இருந்தாலே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படும் நிலையில் டெல்லியில் மொத்தமுள்ள 40 நிலையங்களில் 20 நிலையங்களில் 400 புள்ளிகளை கடந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் விருப்பத்தை திமுக எம்பி கனிமொழி நிறைவேற்றியுள்ளார். கீழடி அகழ்வாய்வு தடத்தில் தொல்லியல் துறை 2014ஆம் ஆண்டு முதல் அகழாய்வு மேற்கொண்டு வருகிறது. இதில் தமிழர்களின் பண்பாட்டையும் பெருமையையும் நிரூபிக்கும் வண்ணம் ஏராளமான தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தொல்பொருட்களை உலகத் தமிழர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் 31,000 சதுர அடி பரப்பளவில் சுமார் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கீழடி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழர்களின் பெருமையை தாங்கி நின்றும் இந்த அருங்காட்சியகத்தை தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வரும் சூழலில் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வேண்டும் என்பது தூத்துக்குடி அரசு மாதிரி பள்ளி மாணவர்களின் ஏக்கமாக இருந்தது. மாணவர்களின் விருப்பத்தை அறிந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி 200க்கு மேற்பட்ட மாணவர்களை தனது சொந்த செலவில் கீழடிக்கு அழைத்து வந்தார். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்களை கண்டு பள்ளி மாணவர்கள் வியப்படைந்தனர். பண்டைய கால தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஒவ்வொன்றையும் மாணவர்களுக்கு காண்பித்து அப்பொருட்களின் பயன்பாடு குறித்து தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்தார். இதனிடையே கனிமொழி எம்பி, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோருடன் பள்ளி மாணவர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி மாணவர்களின் நீண்டகால விருப்பத்தை நிறைவேற்றியதாக தெரிவித்தார். கீழடி மியூசியத்துக்கு வரணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஆர்வம் காட்டி இருந்தார்கள். அதனால் அவங்கள எல்லாத்தையுமே அழைச்சிட்டு இன்னைக்கு வந்து இந்த மியூசியத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து வடிவம் இருந்திருக்கக்கூடிய ஒரு மொழி, ஒரு பாரம்பரியத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அருங்காட்சியகம் உருவாக்கி தந்திருக்கிறது. தமிழர்களின் வரலாறு மற்றும் நாகரிகத்தின் அடையாளமாக விளங்கும் கீழடி அருங்காட்சியகத்தை ஒரு முறையேனும் பார்வையிட வேண்டும் என்பதே தமிழர்கள் அனைவரின் விருப்பமாக உள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகே வடமாநில இளைஞர் உடல் முழுவதும் வெட்டுக் காயங்களுடன் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி ரயில் நிலையம் அருகே வடமாநில இளைஞர் ஒருவர் கை, தலை மற்றும் உடல் முழுவதும் கத்தியால் வெட்டப்பட்டு ரத்த காயங்களுடன் கிடப்பதாக வழியாக சென்றவர்கள் காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் வடமாநில இளைஞரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே வடமாநில இளைஞரை தாக்கியவர்கள் யார் என்பது குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூரில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக மருந்தகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தத்தனூர் மேலூர் கிராமத்தில் பாலமுருகன் என்பவர் நடத்தி வந்த மருந்தகத்தில் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து மருந்தகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் புகுந்ததால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காசிகானப்பள்ளி வனப்பகுதியிலிருந்து ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொல்லப்பள்ளி ஊருக்குள் புகுந்த யானையை கண்ட பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். வனத்துறையினர் பட்டாசு வெடிகளை வெடித்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். ஆடு மாடுகளை மேய்க்க வனப்பகுதிக்குள் வர வேண்டாம் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி வம்பாக்கீராபாளையத்தில் உள்ள பாண்டி மெரினா பொழுதுபோக்கு பூங்காவில் புத்தாண்டை ஒட்டி ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் இளம் பெண்களும் ஆண்களும் வண்ண வண்ண உடையில் தோன்றி மேடையில் கேட்வாக் நடந்து அசத்தினார்கள். மேற்கத்திய இசைக்கும் தமிழ் ராப் பாடலுக்கு ஏற்ப ஒய்யாரமாக நடந்து சென்றதை உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சென்னை பூவிருந்தவள்ளியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கோழி லோடு வேன் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். சென்னீர்குப்பத்தைச் சேர்ந்த நிர்மல்குமார் அவரது நண்பர் சந்தோஷ் இருவரும் புதிதாக வாங்கிய இருசக்கர வாகனத்தில் டீ கடைக்கு சென்றனர். பாரிவாக்கம் சிக்னல் அருகே வந்தபோது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோழி லோடு வேன் மீது மோதி 2 உயிரிழந்தனர். இந்நிலையில் 10 நாட்களுக்கு முன்பு நிர்மல்குமார் தனது தாயுடன் சென்று புதிதாக பைக் வாங்கிய வீடியோவை பகிர்ந்து அவரது நண்பர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே நிலத்தை தோண்டிய போது குடுவையில் இருந்த பழங்காலத்து சிறிய தங்க நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. சுந்தரம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஆதவன் என்பவர் தனது நிலத்தை பொக்லைன் இயந்திரம் மூலம் தோண்டியுள்ளார். அப்பொழுது பழங்காலத்து சிறிய அளவிலான குடுவை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதை திறந்து பார்க்கையில் பழங்காலத்து தங்க நாணயங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தங்க நாணயங்களை வட்டாட்சியர் நவநீதனிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னையை அடுத்த தண்டையார்பேட்டையில் அம்மன் சிலையில் கண் திறந்தது போல காட்சியளித்ததாக பரவிய தகவலால் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். நேதாஜி நகரில் உள்ள அருட்கோட்டம் முருகன் கோவிலில் அமைந்திருக்கும் மகாலட்சுமி அம்மன் சிலையின் கண்கள் திறந்தது போல் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. காட்டு தீ போல் பரவிய தகவலால் ஏராளமானவர்கள் திரண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 7ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 60 வயது முதியவர் கைது செய்யப்பட்டார். பெரியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்ற முதியவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர்.